بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أفرأيت من اتخذ إلهه هواه وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடைமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபீன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு நசீஹத் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது. போராட்டம் இல்லாமலேயே இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விடலாம் என்று இருந்திருந்தால் போராடாமலேயே நபிமார்கள் வெற்றி அடைந்திருப்பார்கள். நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு நடுவே தான் வெற்றியை வைத்திருந்தார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்லுகிறான்: லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். மனிதனை கஷ்டத்தில் உழலக்கூடியவனாகவே தான் படைத்திருப்பதாக சொல்லுகிறான். இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கதஹன் ஃபமுலாகி. இறைவனை சந்திக்கிற வரை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், சிரமத்திற்கு மேல் சிரமம், சோதனைக்கு மேல் சோதனை என்று ஒவ்வொன்றாக அடுக்கடுக்காக வந்து கொண்டேதான் இருக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ்வினுடைய கலீலாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டார்கள். ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அவர்களுடைய உடல் இரு துண்டாக பிளக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் கூட ஷஹீதாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மக்களுக்கு மத்தியில் இப்படி சொன்னார்கள்: ஒரு நபி அந்த மக்கள் அவர்களை துன்பப்படுத்தியதன் காரணத்தினால் அவருடைய உடலில் இருந்து ரத்தங்கள் வலிந்தோடி கொண்டிருந்தது. அந்த ரத்தத்தை தன்னுடைய உடலில் அவர் தேய்த்து கொண்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முகத்தில் அதை அப்படியே தேய்த்து காட்டினார்கள். அதை நான் இப்போது பார்ப்பது போன்று இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது சிரமங்களும் கஷ்டங்களும் நிறைந்தது, சோதனைகள் நிறைந்தது. இந்த போராட்டம் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உண்மையான ஈமான்தாரிகள் யார் என்று சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த சிரமத்தை தருகிறான். பொய்யான ஈமான் உள்ளவர்கள் யார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த சோதனையை தருகிறான். எனவே இந்த சோதனை என்பது தவிர்க்க முடியாதது. அறிஞர்கள் சொல்லுவார்கள், நாளை மறுமையில் வெற்றி அடைவதற்கு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் போராட வேண்டியது 4 விஷயங்களில். இந்த 4 விரோதிகளிடம் போராடித்தான் மறுமை வெற்றியை உறுதி செய்ய முடியும். இந்த 4 விரோதிகளில் முதலாவது நஃப்ஸ். நஃப்ஸை அறிஞர்கள் 3 வகைப்படுத்துவார்கள். முதலாவது நஃப்ஸே அம்மாரா. அல்லாஹ் ரசூலுக்கு முரணான ஒன்றையே அது தூண்டக்கூடியதாக இருக்கும். பாவத்தின் பக்கம் எடுத்துச் செல்லக்கூடிய நஃப்ஸிற்கு நஃப்ஸே அம்மாரா என்பதாக சொல்வார்கள். யார் இந்த நஃப்ஸே அம்மாராவிற்கு அடிமையாகி போனார்களோ அவர்களை இந்த நஃப்ஸ் நரகத்தின் பக்கம் தள்ளாமல் ஓய்வதில்லை. இது நஃப்ஸே அம்மாரா. ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்தையும் நியாயப்படுத்துகின்ற ஒரு எண்ணத்தை இந்த நஃப்ஸே அம்மாரா என்பது உருவாக்கும். ஷைத்தானை வழிகெடுத்தது கூட இந்த நஃப்ஸே அம்மாரா தான் என்பார்கள் அறிஞர்கள். ஷைத்தான் இடத்துல அல்லாஹ் கேட்டான், மா மனஅக அல்லா தஸ்ஜுத். ஏன்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ சஜிதா செய்வதற்கு மறுக்கிறாய் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். அப்போது அன கைரும் மின்ஹு என்பதாக சொன்னான். நான் ஆதமை விட சிறந்தவன் என்பதாக சொன்னான். அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், எனவே நான் அவரை விட சிறந்தவன், எனவே நான் அவருக்கு சிரம் பணிய முடியாது என்பதாக நியாயம் கற்பித்தான். பாவம் செய்தான், அந்த பாவத்தை நியாயம் கற்பித்தான். அப்போதுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை தூக்கி எறிந்தார். அவன் சஜிதா செய்யாமல் இருக்கும் போதே அல்லாஹ் தூக்கி எறிந்திருக்கலாம். ஆனால் சஜிதா செய்யாமல் இருந்த போது அல்லாஹ் அதற்கான காரணத்தை கேட்கிறான். அவன் அதை நியாயப்படுத்தி பேசுகிற போது அல்லாஹ்வின் கோபத்திற்கு அவன் ஆளாகிறான். இந்த நஃப்ஸே அம்மாரா என்பது ஒரு பாவத்தை செய்ய தூண்டும், அந்த பாவத்திற்கு அவனை அடிமையாக்கும், பிறகு அந்த பாவத்தை நியாயம் கற்பிக்கும் வகையில் அவனை தள்ளும், நரகத்திற்கு இழுத்து சென்று சேர்க்கும் வரை இந்த நஃப்ஸே அம்மாரா ஓயாது. எனவே முதலாவது போராட்டம் இந்த நஃப்ஸே அம்மாராவில் இருந்து போராட வேண்டும். இரண்டாவது நஃப்ஸே லவ்வாமா. நஃப்ஸே லவ்வாமா என்று சொன்னால் அவ்வப்போது பாவங்கள் செய்வான், ஆனால் திடீர் என்று ஒரு எச்சரிக்கை உணர்வும் வரும், செய்து விட்டோமே என்று வருந்துவான், நொந்து கொள்வான், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பான். மீண்டும் ஒரு பாவத்தை செய்வான், மீண்டும் வருந்துவான், அல்லாஹ்விடத்திலே வந்து மன்னிப்பு கேட்பான். எனவே சில எச்சரிக்கை உணர்வோடு சில பாவங்களை தூண்டுவது நஃப்ஸே லவ்வாமா என்பதாக சொல்வார்கள். ஒரு இளம் சஹாபி ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து விடுவார். அதற்கு பிறகு அது பாவம் என்பதை உணர்ந்து விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வருவதற்கே வெட்கப்படுவார். மதீனாவை விட்டு ஓடி போய் விடுவார். ஓடியதற்கு பிறகு அழுவார். தான் செய்த பாவத்தை நினைத்து அழுது அதிலேயே அவர் மரணம் அடைவார் என்று சொல்லுகிறது. என்று சொன்னால் தான் செய்த பாவத்தை நினைத்து வருந்துவது இது நஃப்ஸே லவ்வாமா. பெரும் பாவம் செய்தவர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து விபச்சாரம் செய்து விட்டதாக ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையை அனுபவித்து அதை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை தண்டிக்க கூடாது என்பதற்காக வேண்டி என்னென்னமோ செய்தார்கள். ஆனால் எப்படியாவது தண்டனையை நான் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி தான் செய்த பாவத்தை மீண்டும் வந்து நபி அவர்களிடத்திலே சொல்லி இப்படி அடிபட்டு செத்து போய் விட்டாரே என்பதாக சொன்ன நேரத்திலே அப்படி பேசக்கூடியவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரையா நீங்கள் சாதாரண பேசுகிறீர்கள்? அவர் பெற்ற பாவ மன்னிப்பு இருக்கிறதே அது எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? இந்த மதீனாவில் உள்ள அத்துணை பேருக்கும் பங்கு வைத்து கொடுத்தால் கூட அத்துணை பேருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு போதுமானது. அந்த அளவிற்கு அவர் உயர்தரமான பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் பெரும் பாவம் செய்தவர்கள் கூட அதற்கு பிறகு அவர்கள் வருந்திய வருத்தம், அதற்காக வேண்டி அவர்கள் எடுத்த அந்த முயற்சி, இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியது. நஃப்ஸே லவ்வாமா. மூன்றாவது சொல்வார்கள் நஃப்ஸே முத்மஇன்னா. அல்லாஹ்வை வணங்குவதில் வழிபடுவதில் இன்பம் காணக்கூடிய நஃப்ஸ். அல்லாஹ் ரசூலுக்கு எது விருப்பமானதோ அதை செய்வதிலே இன்பம் காணக்கூடிய நஃப்ஸ். இவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அருளை வழங்கி இருக்கிறான். அவர்கள் பாவத்தின் பக்கம் போக மாட்டார்கள், பாவத்தை அவர்கள் வெறுப்பார்கள். அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத ஒன்றை அவர்கள் செய்ய மாட்டார்கள், அவர்களும் சேர்ந்து அதை வெறுப்பார்கள். ஆக இது நஃப்ஸே முத்மஇன்னா. இவர்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவர்கள் மரணமாகிற போது சொல்லப்படும் இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா. அல்லாஹ்வை பொருந்தி கொண்டவர்களாக, அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டவர்களாக நீங்கள் ரப்பிடத்திலே செல்லுங்கள் என்பதாக அவர்கள் வரவேற்கப்படுவார்கள். இது நஃப்ஸே முத்மஇன்னா. ஆலிம் பெருமக்கள் சொல்லுவார்கள், குறைந்தபட்சம் நஃப்ஸே லவ்வாமா அளவிற்காகவே இருக்க வேண்டும். நஃப்ஸே முத்மஇன்னா அளவிற்கு இல்லை என்று சொன்னாலும் நஃப்ஸே லவ்வாமா அளவிற்காவது இருக்க வேண்டும். நஃப்ஸே அம்மாரா கொண்டவர்களாக இருந்து விடவே கூடாது என்பதாக அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஆக ஒரு மனிதன் போராடுவது மிக முக்கியமான முதலாவது விஷயம், நஃப்ஸுக்கு எதிராக போராட வேண்டும். இந்த நஃப்ஸை இப்படித்தான் அறிஞர்கள் நமக்கு வகைப்படுத்தி இதற்கு எதிராக எப்படி போராட வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள். இரண்டாவது ஹவா என்று சொல்லப்படுகின்ற மனோ ஆசை. ஹவா என்று சொல்லப்படுகின்ற மனோ ஆசை. ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கென்று ஒரு விருப்பம் இருக்கும். அதே விஷயத்தில் அல்லாஹ்விற்கு ரசூலுக்கு என்று ஒரு விருப்பம் இருக்கும். ஒரு திருமணமாக இருக்கலாம், ஒரு பதவி பட்டமாக இருக்கலாம், ஒரு வியாபாரமாக இருக்கலாம், ஒரு ஆடையாக இருக்கலாம், முடி வைப்பதாக இருக்கலாம், செருப்பணிவதாக இருக்கலாம். எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அதில் நமக்கென்று ஒரு தேர்வு இருக்கும், நமக்கென்று ஒரு விருப்பம் இருக்கும். அதே விஷயத்தில் அல்லாஹ் ரசூலுடைய விருப்பம் என்று ஒன்று இருக்கும். அல்லாஹ் ரசூலுடைய விருப்பத்திற்கு முன்னுரிமை அளித்து தன்னுடைய வெறுப்பை இரண்டாம் தட்டத்திற்கு கொண்டு செல்வது என்பதுதான் இந்த மனோ ஆசையில் அல்லாஹ்விற்கு வழிபடுவதாக சொல்வார். இதில் ஒரு போராட்டம் வேண்டும். அல்லாஹ் வெறுக்கிற ஒரு விஷயத்தில் நமக்கு விருப்பம் இருக்கலாம், அல்லாஹ் விரும்பும் ஒரு விஷயத்தில் நமக்கு வெறுப்பு இருக்கலாம்.
ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன, ரசூலுடைய விருப்பம் என்ன, மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் என்ன என்று அதற்காக வேண்டி போராடித்தான் ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பிஹி. நான் எந்த ஷரியத்தை கொண்டு வருகிறேனோ அதை யாருடைய விருப்பம் ஏற்றுக்கொள்ளுகிறதோ, யாருடைய விருப்பம் பின்பற்றுகிறதோ அவர்தான் உண்மையான ஈமான்தாரி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறான், என்னுடைய விருப்பம் ஒன்றை சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுவதை விட்டுவிட்டு தன்னுடைய விருப்பம் சொல்லுவதை ஒருவர் பின்பற்றுகிறார் என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அஃபரைத மன் இத்தகத இலாஹஹு ஹவா. அவர் தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டார், தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய ஆசையை தன்னுடைய ரப்பாக அவர் ஆக்கி கொண்டார், அல்லாஹ்வை இரண்டாம் கட்டத்திற்கு கொண்டு போய்விட்டார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆக இரண்டாவது போராட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தன்னுடைய விருப்பத்திற்கு எதிராக போராடுவது. தன்னுடைய விருப்பமே அல்லாஹ் ரசூலுடைய விருப்பத்தை பிரதிபலிக்கும் விதத்தில் இருந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். ஆனால் என்னுடைய விருப்பம் என்பது அல்லாஹ் ரசூலுடைய விருப்பிற்கு காரணமாக இருந்து விட்டால் இங்கே போராட வேண்டும். போராடி அல்லாஹ் ரசூலுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் தந்து அதை அமல்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக போராட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் துன்யா. இந்த துன்யா இருக்கிறது, இது அழகாக காட்டப்பட்டிருக்கிறது, அலங்காரமாக காட்டப்பட்டிருக்கிறது. இந்த துன்யாவை அடைவதற்கு துன்யா சம்பந்தப்பட்ட பதவி பட்டங்களாக இருந்தாலும் சரி, அது காசு பணங்களாக இருந்தாலும் சரி, வசதி வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று. ஆனால் இந்த துன்யாவை அடைவதற்காக வேண்டி ஒருவர் அல்லாஹ்வினுடைய வரம்பை மீறுகிறார் என்று சொன்னால் அது அவரை நரகத்திற்கு எடுத்து சென்றுவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நிஅமல் மாலு ஸாலிஹ் லிரஜுலி ஸாலிஹ். நல்லவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வமும் நல்லதுதான், கெட்டவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் கெட்டது. சம்பாதிக்கவே கூடாதா? காசு பணத்து மேல ஆசை வைக்கவே கூடாதா? காசு பணத்தின் மீது ஆசை வைப்பது என்பது இயல்பானது. இந்த மார்க்கம் இயற்கையான மார்க்கம். இயற்கையான ஒரு மார்க்கம் இயல்பான ஒன்றுக்கு எதிராக இருக்காது. காசு பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் சம்பாதிக்கக்கூடிய வரைமுறை என்ன, செலவிடக்கூடிய வரைமுறை என்ன என்பதை நாம் பின்பற்ற வேண்டும். ஹலாலான முறையில் சம்பாதித்து இறை பொருத்தத்தை தரும் வகையில், இறை விருப்பத்திற்கு உட்பட்ட வகையில் நாம் செலவு செய்தால் அந்த காசு பணம் சிறந்தது, நல்லது, நம்மை சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லும். இல்லை என்று சொன்னால் அது நரகத்தில் தள்ளிவிடும். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 500க்கும் மேற்பட்ட ஒட்டகங்களிலே லாப மூட்டைகளோடு வருகிறார்கள் மதீனாவிற்குள். பஞ்சகாலம், வறுமை காலம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சிலர் வந்து சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வியாபார லாபங்களோடு 500க்கும் மேற்பட்ட ஒட்டகங்களோடு வந்திருக்கிறார். சுற்றி இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் எல்லாம் அவர்களிடத்தில் சென்று இந்த தானியங்களை விலைக்கு கேட்கிறார். ஆனால் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு விற்பதற்கு மறுக்கிறார். அவங்க கேட்கிறாங்க, சரி 2 மடங்கு காசு தரோம், தரமாட்டேன். 4 மடங்கு தரோம், தரமாட்டேன். 5 மடங்கு அதிகமாக விலை கொடுத்து வாங்குவதற்கு கூட அந்த வியாபாரிகள் வந்து நிற்கிறார்கள். ஆனால் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தர மறுக்கிறார்கள் என்பதாக சொன்னாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சொன்னாங்க, நாளை மறுமையில ஏழைகள் எல்லாம் சொர்க்கம் சென்றதற்கு பிறகு 60 ஆண்டு காலம், சில ஹதீஸ்களில் 40 ஆண்டு காலம் கழித்துத்தான் செல்வந்தர்கள் சொர்க்கத்திற்கு வருவார்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார். செல்வந்தர்கள் அவ்வளவு ஈஸியா நாளைக்கு சொர்க்கத்துக்குள்ள வந்துட முடியாது சொன்னா கணக்கு வழக்கெல்லாம் செட்டில் பண்ணோம் இல்லையா, அந்த கணக்கு வழக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டு அவங்க வர்றதுக்கு 40 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. இந்த விஷயத்தை ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேள்விப்படுறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இப்படி சொன்னாங்க. உடனே ஓடி வந்தாங்க. ஓடி வந்த ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட சொன்னாங்க, நான் சிறு வியாபாரிகளிடத்திலே வியாபாரம் செய்ய மறுத்தது உண்மைதான். ஏன் தெரியுமா, நான் அதை விட சிறந்த வியாபாரி இடத்திலே நான் விலை பேசிவிட்டேன் என்பதாக சொன்னாங்க. புரியல என்ன சொல்ல வரீங்க? அவங்க சொன்னாங்க, இவங்கெல்லாம் 5 மடங்கு அதிகம் பணம் கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருந்தார்கள்.
இன்னொரு வியாபாரியை நான் பார்த்தேன், அவன் 700 மடங்கு அதிகம் விலை கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருந்தால் நான் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் நான் அப்போதே சொல்லிவிட்டேன், நான் கொண்டு வந்திருக்கிற இந்த லாப மூட்டைகள் அனைத்தையும் நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் வாரி வழங்கி விடுங்கள் என்று சொல்லி நான் அல்லாஹ்விடத்தில் நான் விலை பேசிவிட்டேன் என்பதாக சொன்னார். அதனாலதான் இவங்களுக்கு தரல, இவங்கள்ட்ட காசு பணத்துக்கு விற்கிறதுக்கு நான் விரும்பல, நான் அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்திற்கு பகரமாக அந்த 500 ஒட்டகங்களில் சுமந்து வந்த லாப மூட்டைகளை தருவதற்காக வேண்டி நான் விலை பேசிவிட்டேன், எனவேதான் நான் இவர்களுக்கு தரவில்லை என்பதாக ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். என்கிற வரலாற்று நிகழ்ச்சி நமக்கு எதை உணர்த்துகிறது? காசு பணங்களை சம்பாதிக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி சுவர்க்கத்திற்கு பகரமாக அவைகளை செலவிட்டார்கள் என்று சொன்னால் சிறந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வமும் சிறந்ததுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று நிஅமல் மாலு ஸாலிஹ் லிரஜுலி ஸாலிஹ், நல்லவர்களிடத்தில் இருக்கும் செல்வங்கள் அது நல்லது என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். ஆக மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா துன்யா. இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இல்லையா? ஒரு பொய் சொன்னோம் அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா லாபம் கிடைச்சிடும். ஆனால் பொய்யை அல்லாஹ் தடுத்து இருக்கிறான். பொய்யை சொல்லாமல் அந்த லாபம் குறைந்தாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்பவர் உண்மையிலேயே அவர் தான் சொர்க்கவாசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு நேர்மையான வியாபாரி சுவர்க்கத்தில் என்னோடு இருப்பார் என்பதாக சொன்னார்கள். இதை விட சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து வேறு எதுவும் கிடையாது. நபி அவர்களோடு சுவர்க்கத்தில் இருப்பதை விட ஒரு உயர்ந்த ஒரு உபகாரம் ஏதாவது இருக்க முடியுமா? நபி அவர்கள் யாருக்கு சொன்னார்கள்? நேர்மையான வியாபாரிக்கு சொன்னார்கள். ஆக ஹலாலான முறையில் பணத்தை சேர்க்க வேண்டும், இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப பணத்தை செலவு செய்ய வேண்டும். இறை வழியில் செலவு செய்ய வேண்டும், அல்லது தனக்காக செலவு செய்தாலும் கூட அது இறை விருப்பத்தின் அடிப்படையில் செலவு செய்ய வேண்டும். இது மூன்றாவது விஷயம். நான்காவது போராட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஷைத்தான். ஷைத்தானை தான் அறிஞர்கள் முதலாவது இடத்தில் சொல்லுவார்கள். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வே அதை சொல்லுகிறான். சூரத் யாசீன்ல இந்த வசனத்தை நம்ம ஓதுவோம். அலமா அஹத இலைக்கும் யா பனி ஆதம அல்லா தஅபுது ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவ்வும் முபீன். உங்களிடத்திலே நான் சொல்லவில்லையா ஷைத்தானிற்கு வழிபட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா? இன்னஹு லகும் அதுவ்வும் முபீன், அவன் பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஷைத்தான் பகிரங்கமான விரோதி. அவன் நல்லதை நாடவே மாட்டான். நல்லதை சொல்வது போன்று வருவான், ஆனால் அவன் நல்லதை செய்ய மாட்டான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயே ஷைத்தான் வந்தார். அவர்களிடத்திலே சொன்னான், வகாஸமஹுமா இன்னீ லகுமா லமினன் நாஸிஹீன். அவர்களிடத்தில் அறுதியிட்டு சொன்னான், நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறேன் என்பதாக. இன்னீ லகுமா லமினன் நாஸிஹீன், உங்களுக்கு நான் ஒரு நல்ல அறிவுரை சொல்லவா என்பதாகத்தான் வந்தான். எடுத்த உடனே ஒரு பாவமான காரியத்தை ஷைத்தான் சொல்ல மாட்டான். ஏன்னு சொன்னா பாவமான காரியத்தை சொன்னா இது பாவம்னு சொல்லி நம்ம உஷாராயிடுவோம். அதனால நல்லது சொல்ற மாதிரி ஒரு பாவத்தின் பக்கமா இழுத்து விட்டுருவான். ஏன்னு சொன்னா ஷைத்தான் மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய அனுபவசாலி. அவன் அறிவாளியாக இருந்த காரணத்தினால் ஜின் இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கூட மலக்குமார்களுக்கு அவன் உஸ்தாதாக இருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னே படைக்கப்பட்டவனாக இருக்கிற காரணத்தினால் அவன் மிகப்பெரிய அனுபவசாலியாகவும் இருக்கிறான். யாரை எப்படி சொல்லி எந்த காரியத்தில் கவிழ்க்க முடியும் என்பது அவனுக்கு தெரியும். எனவே ஷைத்தானுடைய விஷயத்துல ரொம்ப உஷாராக இருக்கணும். நல்லது சொல்ற மாதிரி பாவத்தின் பக்கம் இழுத்து விடுவான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மரத்தின் பழத்தை புசிக்க வேண்டாம் என்பதாக சொன்னான். ஷைத்தான் இந்த படத்தை நீங்க புசிங்க பாத்துக்கலாம் என்பதாக சொல்ல. அப்படி சொல்லி இருந்தா அவங்க உஷாராயிருப்பாங்க. அல்லாஹ் தடுத்து இருக்கிறான், இவன் செய்ய சொல்றான், இது தப்பு என்பதாக உஷாராயிருப்பாங்க. ஆனால் அவன் எப்படி சொன்னான் தெரியுமா? قال ما نهاكما ربكما عن هذه الشجرة إلا أن تكونا ملكين أو تكونا من الخالدين. அப்படிதான் சொன்னான். என்ன சொன்னா? அல்லாஹ் இந்த பழத்தை சாப்பிட வேணாம் ஏன் சொன்னான் தெரியுமா? ஒருவேளை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அன் தக்குவனா மலக்கைனி அவ் தக்குவனா மினல் ஹாலிதீன், நீங்க 2 பேரும் மலக்கா இருவீங்க, சொர்க்கத்துல நிரந்தரமா இருப்பீங்க அப்படின்னு சொன்னான். மலக்கா ஆகிறதுக்கு வழி சொல்றவன் தப்பாவா சொல்ல போறான்? சொர்க்கத்துல இருக்கிறதுக்கு வழி சொல்லவன் தப்பு செய்ய சொல்லியா சொல்ல போறான்? அவங்க அப்படி யோசிச்சாங்க. மலக்கா ஆகிறது, சொர்க்கத்துல நிரந்தரமா இருக்கிறது நல்லது தானே. சொர்க்கத்துல இருக்கிறதுக்கு வழி சொல்லக்கூடியவன் ஷைத்தானாவா இருப்பான்? அவன் தவறா செய்து சொல்ல போறான் என்பதாக அவர்கள் யோசித்தார்கள். அவர்களுடைய சிந்தனையில் இருந்தது சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பதற்கு என்ன வழி என்பது மட்டும்தான். அல்லாஹ் சொன்ன வார்த்தையை இங்கு மீறுகிறோமே என்பதை அவன் மறக்கடிக்க செய்து விட்டான். ஷைத்தான் நல்லது சொல்ற மாதிரி என்ன செஞ்சிருவான்? பாவத்தின் பக்கம் எடுத்து விடுவான். ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது, மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியது ஷைத்தானுக்கு எதிராக. ஒருத்தர் பாவம் செய்வாரு, தௌபா செய்வார்,
திரும்ப பாவம் செய்வார், திரும்ப தௌபா செய்வார், திரும்ப பாவம், திரும்ப தௌபா, திரும்ப பாவம், திரும்ப தௌபா, இப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஷைத்தான் வருவான், வந்து சொல்வான், அது என்ன பாவம், திரும்ப தௌபா, திரும்ப பாவம், திரும்ப பாவம். ஒண்ணு பாவத்தை விட, இல்லாட்டி தௌபா விட. இது என்ன அப்படி மாறி 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 வந்து சொல்லுவான். அப்ப மனுஷன் நினைப்பான், ஆமா சரிதானே, அது என்ன பாவத்தை செய்யறது, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கறது, அப்புறம் திரும்ப அதே பாவத்தை செய்யறது, அப்புறம் திரும்ப மன்னிப்பு கேட்கறது, அப்புறம் திரும்ப பாவம். இது என்ன கேலி கூத்தா இருக்குது. ஒண்ணு பாவத்தை விடுவோம், இல்லைன்னா தௌபா விடுவோம் என்பதாக யோசிப்பார். யோசிச்சு என்ன செய்வாரு, சரி அந்த பாவத்தை விட்டா தான் தௌபா கேட்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுவாரு. பாவத்தையும் விட முடியாது, தௌபாவும் கேட்க முடியாது. ஷைத்தான் அங்க கொண்டு போய் நிறுத்திடுவான். பாவத்தை விடவும் மாட்டான், தௌபா செய்யவும் மாட்டான். அப்படி ஒரு நிலையில் ஷைத்தான் கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். இதுதான் ஷைத்தான். ரொம்ப அறிவாளி. யாருக்கு எதை சொல்ல வேண்டும், எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், எப்படி கவிழ்க்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். ஆக போராடுவதில் மிக முக்கியமானவன் ஷைத்தான். ஆக இந்த 4 விஷயத்தை சொல்லுவார்கள். நாளை மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னார், சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னார், நரகத்தில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இந்த 4 விஷயத்தில் போராட்டம் இருக்க வேண்டும். முதலாவது நஃப்சுடைய விஷயத்தில் போராட்டம் இருக்க வேண்டும். இரண்டாவது மனோ விருப்பங்களிலே போராட்டம் இருக்க வேண்டும். மூன்றாவது இந்த துன்யாவுடைய விஷயத்திலே போராட்டம் இருக்க வேண்டும். நான்காவது ஷைத்தானுடைய விஷயத்திலே போராட்டம் இருக்க வேண்டும். இந்த 4 விஷயங்களிலும் போராடினால் நரகத்திலிருந்து தன்னை முழுக்க தற்காத்து யார் சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விடுகிறாரோ அவர்தான் வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானே. இந்த வெற்றியை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.